சென்னையில் இசை நாடக கலைகளுக்கு மேடையமைத்து கொடுக்கும் பாலமாக திகழ்ந்து வருகிறது பிரம்மகான சபா. மார்கழி குளிரில் இசை மழையில் நனைக்கும் அந்த கான சபையின் சேவை பற்றி கேட்கலாம் சில நிமிடங்கள். சென்னையின் கலை மற்றும் கலாச்சார வரலாற்றில் அரை நூற்றாண்டு கால பாரம்பரியத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது பிரம்மகான சபா. 1969ஆம் ஆண்டு ஒரு நன்னாளிலே விதைக்கப்பட்ட இந்த பண்பாட்டு அமைப்பு இன்று விழுதுகள் பரப்பிய ஆலமரமாக செழித்து நிற்கிறது. சித்ரா எஸ் நாராயணசுவாமி அவர்களின் உறுதியான தலைமையில் நீதியரசர் வெங்கடராமன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த சபாவின் முதல் மேடையை அலங்கரித்தவர் சங்கீத பிதாமகர் செம்மங்குடி ஸ்ரீனிவாசன். இசை மற்றும் நாட்டியத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட மியூசிக் அகாடமி மேடையை நாடக கலைக்கும் தாராளமாக திறந்துவிட்ட பெருமை பிரம்மகான சபாவையே சாரும். உறுப்பினர் எண்ணிக்கையில் 1500ஐ தாண்டி அன்றே சாதனை படைத்த இந்த சபா கிஷோர்குமார், உஸ்தாத் பிஸ்மில்லா கான், வைஜெயந்திமாலா, பர்வின் சுல்தானா என உலக புகழ் பெற்ற கலைஞர்களை சென்னை மண்ணிற்கு அழைத்து வந்து கலை விருந்து படைத்திருக்கிறது. தற்போது பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியின் சீரிய தலைமையில் தமிழக அரசின் விருதுகளையும் மயிலாப்பூர் அகாடமி விருதுகளையும் தன்வசப்படுத்தியுள்ள இந்த அமைப்பு சொந்த அரங்கம் இல்லை என்றாலும் மார்கழி மாத குளிரில் ஆழ்வார்பேட்டை மற்றும் RR சபா போன்ற இடங்களில் இசையால் அனல் பறக்கும் கச்சேரிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சென்னையின் பண்பாட்டு வரலாற்றில் பிரம்மகான சபா என்றென்றும் ஓர் நீங்காத கலை பொக்கிஷமாக மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் திலகவதி.